வானெங்கும் வர்ணஜாலம், வீதியெங்கும் மக்களின் கொண்டாட்டம். 2026 அனைவரதின் மனதிலும் புது நம்பிக்கையுடனும் பிறந்திருக்கிறது. இந்த ஆண்டு அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியும் வளங்களையும் கொழிக்கும் ஆண்டாக இருக்கும் என்று அனைவரும் இதனை சிறப்பாக கொண்டாடி வரக்கூடிய அந்த காட்சிகளிலும் பார்க்கிறோம். மக்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் வீதிகளில் திரண்டு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்னை மட்டுமல்ல, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டி இருக்கின்றன. அதே போன்று தலைநகர் டெல்லியிலும் களை இழந்து காணப்பட்டாலும் மற்ற மாநிலங்களில் கேரளா, காஷ்மீர் போன்ற இடங்களிலும் புத்தாண்டு கொண்டாட்டம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பொது இடங்களில், பூங்காக்கள், கடற்கரைகளில் மக்கள் ஒன்று கூடி இந்த புத்தாண்டை உற்சாகமாக மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கிறார்கள். சென்னை மெரினா கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மழைக்கிடையிலும் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டுமே மெரினா கடற்கரையில் ஏராளமான மக்கள் ஒன்று கூடி புத்தாண்டை வரவேற்கிறார்கள். அந்த கடிகாரம் அருகே நின்று 12 மணி ஆகும்போது உற்சாகமாக அனைவரும் ஒன்று கூடி ஹாப்பி நியூ இயர் என்று வரவேற்று இந்த புத்தாண்டை அவர்கள் வரவேற்பார்கள். இந்த முறை சாரல் மழையாக பெய்தாலும் கூட மக்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் அங்கு கூடி இந்த புத்தாண்டை வரவேற்றிருக்கிறார்கள். பெசன்ட் நகர் கடற்கரையிலும் இதே போன்ற ஒரு நிலைதான். தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் கூட மக்கள் ஆடல் பாடல் கொண்டாட்டத்துடன் இந்த புத்தாண்டை வரவேற்றிருக்கிறார்கள். வணிக வளாகங்கள், பொது இடங்கள், பல்வேறு இடங்களில் வான வேடிக்கை, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் இந்த புத்தாண்டை அனைவரும் உற்சாகமாக மகிழ்ச்சி பொங்க வரவேற்றிருக்கிறார்கள். கிறிஸ்தவ தேவாலயங்கள், ஆலயங்களிலும் கூட சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அங்கும் கூட மக்கள் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் நலம் பெறும் ஆண்டாக அமைய வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்கள் இறைவனை வேண்டியும் பிரார்த்தனைகளிலும் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். புத்தாண்டு கொண்டாட்டத்தை தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து நமது செய்தியாளர்கள் அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை உடனுக்குடன் வழங்கி வந்தார்கள். மக்களுடைய அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டை நேரலையின் வாயிலாக நாம் இல்லங்களிலிருந்தே தொடர்ச்சியாக புதிய தலைமுறையின் வாயிலாக அதனை பார்த்து வந்தோம். 2026 அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி, இன்பம், வளம் கொழிக்கும் ஆண்டாக அமைய வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பு. ஆடல் பாடல் துள்ளும் உற்சாகம் என்று மக்கள் வீதிகளில் ஒன்று கூடி இந்த 2026 வரவேற்றிருக்கிறார்கள். ஒருபுறம் மகிழ்ச்சி பொங்க இங்கு கொண்டாட்டங்கள் களைகட்டி இருக்க, மற்றொரு புறம் பிரார்த்தனை மற்றும் வழிபாடுகளிலும் மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோயில்கள், தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அங்கும் மக்கள் சென்று இந்த ஆண்டு நல்ல மழை பொழிவு, வளங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக அமைய வேண்டும் என்று அவர்கள் வழிபாடுகளிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறார்கள்.